லெஃப்ட்டில் திரும்பினாலும் நெகட்டிவாக பேசுகிறான், ரைட்டில் போனாலும் நெகட்டிவாக பேசுகிறான், எங்கிட்டு போனாலும் சுற்றி 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 நெகட்டிவாகவே பேசுகிறாங்க. அப்போ இந்த சூழ்நிலையிலையும் நாம் பாசிட்டிவாக இருந்தோம்னா நம்ம தாங்க சிறந்தவங்க. இந்த இவ்வளோ எதிர்மறை சிந்தனை இருந்தும் நம்ம நேர்மறையாக இருந்தோம்னா நம்ம எதுலேயுமே சாதிச்சிடலாங்க. நம்ம ஜெயிக்க பிறந்தவங்க, அதுதான் உண்மை. அதனால் உங்களை சுற்றி எவ்வளோ தான் நெகட்டிவாக பேசினாலும் நீங்கள் அதெல்லாம் எடுத்துக்காதீங்க. அதுக்கு செவி சாய்த்திங்கன்னா நம்ம நெகட்டிவாக போயிடுவோம். அதனால் நம்ம பாசிட்டிவாக இருக்கணும்னா நெகட்டிவ் இருக்க தான் செய்யும், நெகட்டிவாக தான் பேசுவாங்க. ஏன்னா அப்படியே தான் இருக்குது. இன்னும் சமுதாயமும் யாருமே பாசிட்டிவாக பேசுகிறது ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. அப்படி இருக்கிறப்ப இந்த உங்களை நம்ம சுற்றி நெகட்டிவ் இருக்குன்னா அதை ஒரு பொருட்டாக கருத்தாமல் அதை நம்மளுடைய சிந்தனையில் ஏற்றாமல் இருந்தோம்னா தான் நம்மளுடைய முயற்சி, நம்மளுடைய உழைப்பு எல்லாமே வெற்றி, ஜெயம். நேர்மறை சிந்தனையை தூக்கி போடணும். அதே மாதிரி பேசுகிறவங்கள்ட்டையும் 2 காது செவிடாக போயிடணும், செவிடை மாதிரியே இருக்கணும். அவங்கள்ட்ட நீங்கள் அவங்களுடைய பேச்சை செவிடை மாதிரி கேட்டிங்கன்னா உங்களோட உழைப்பு, உங்களுடைய முயற்சி எல்லாமே நீங்கள் ஜெயிச்சு நீங்கள் தாங்க கோடீஸ்வரன், நீங்கள் தாங்க ஒரு பெரிய தொழிலதிபர், நீங்கள் தாங்க ஒரு பெரிய மனுஷன். அதனால் நெகட்டிவ் சிந்தனை பேச்சை செவிடராக இருப்போம். தேங்க்யூ.